நாங்கள் 5 கப் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் அவங்ககிட்ட வருது. அப்போ அந்த 5 கப் அடிச்சு கொடுத்ததே உங்களுக்கு அந்த தோனி ஒருத்தர், அவர் கூட இருக்க அந்த 11 பேர் அந்த டீமில் ஆடினவங்க. இப்போ தோனி மேலே நான் வச்ச நம்பிக்கை எடுக்க மாட்டோம். அவர் கண்டிப்பாக சென்னைக்காக ஒரு பெருசாக செஞ்சுட்டு தான் போவார். தோனி ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. சென்னை வந்துட்டு நாளைக்கு நடக்க போகுது எல்எஸ்டியோட, நான் எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆக்சுவலாக இந்த வருஷம் சென்னையோட மேட்ச்சு வந்து எனக்கு சென்னை டீமே வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் இப்படி ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் ருத்துராஜ் வந்து கேப்டனாக இருந்தார், இப்போ டோனி வந்து மாறி கேப்டன்சி எடுத்திருக்காரு. ஸோ அதனால் மேபி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் டோனிக்கு வேறு இது இந்த வருஷம் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, போன வருஷமே லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இல்லை இன்னும் ஒரு வருஷம் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆடிக்கிட்டு இருக்காரு. தெரியல, டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சாரி, ஆமாம், லாஸ்ட் இடத்துக்கு போயாச்சு. லாஸ்ட் இடத்துல இருக்கோம் இல்லை, லாஸ்ட் இடத்துக்கு போயாச்சு. லாஸ்ட் இடத்துக்கு போனது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்னன்னா ஆர்சிபி சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சென்னையில் இருக்கோம். சிஎஸ்கேக்காக ஆக்சுவலாக ஐபிஎல்லே இங்கே நிறைய பேர் இங்கே ஐபிஎல்லே வந்து டோனி சிஎஸ்கேக்காக தான் பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா ஆடினா நல்லாயிருக்கும். கரெக்டாக டீம் வந்து கரெக்டாக செட் பண்ணி ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அந்த 6 ஓவர் நல்லா பேட்டிங் நல்லா பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா 7வது மேட்ச்சாக அதுவும் தோற்றணும், வேறு வழி இல்லை. நல்லா ஆடுறாங்க. இதுக்கப்புறம் டோனியோட கேப்டன்சியில் டீம் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு மேட்ச்சுக்கு நான் இன்னும் நம்பிக்கை வைக்கல. சிஎஸ்கே ஃபேனா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும், கரெக்டாக ஆடுங்க, தெளிவாக ஆடுங்க, உங்கள் பிளான் உங்கள் கையில். அண்ட் டோனி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் சொல்கிறது தான், டோனி வந்தோடனே மாறிடும், டோனி வந்தால் எல்லாம் மாறிடும். எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது தான், பிளேயர் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, டீம் மேலே நம்பிக்கை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக தெரியும் சிஎஸ்கேனா என்னன்றதை காமிக்கணும், அவ்வளோதான். எல்லாருமே ஹேட் வைக்காதீங்க சிஎஸ்கே மேலே. நம்பிக்கை வந்துட்டு நான் 10th பிளேஸில் வர வருத்தம் தான். நான் வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு சிஎஸ்கே ஃபேனா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இவ்வளோ வருஷம் ஜெயிச்சிருந்தவங்க இப்போ திடீர்னு ப்ளே ஆஃபில் 10th போயிருக்காங்கன்னு நினச்ச போது ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்க திருப்பி நினச்சா இறந்து வரலாம். எழுந்து வரதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா தானாகவே எழுந்து வரலாம். அண்ட் விட்றாதீங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாகவே இருங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேனை வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு ஹேட் காமிக்கக்கூடாது. எப்போவுமே சில ஃபேன்ஸ் ஹேட் காமிக்கிறாங்க சிஎஸ்கே மேலே இப்போ திருப்பி, அது நம்ம வந்துட்டு அதை லெட் டவுன் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு டூ வாட் யூ ஹேவ் டு டூ பெஸ்ட், அவ்வளோதான். நம்ம ஜாலியாக மேட்சை பார்க்கணும். நம்ம நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் நான் கேட்குறது என்னென்னா, டோனிக்காக தான் பார்க்குறேன். அப்போது டோனியெல்லாம் சிஎஸ்கே பார்க்க மாட்டீங்கன்னா பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் எப்படி சொல்கிறாங்க ப்ரோ? அப்போ நான் யோசிப்பேன், அப்போது நீங்கள் கிரிக்கெட்டை பார்க்கல, கிரிக்கெட் ஆடுற அதாவது ஒரே ஒரு ஸ்டாருக்காக நீங்கள் பார்க்குறீங்க. நான் டோனி ஃபேன் தான் ப்ரோ, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப டோனி பிடிக்கும். பட் அவர் வந்துட்டு அவராலையுமே எவ்வளோ தான் அடிக்க முடியும். வி ஹாவ் டு டூ சப்போர்ட் ஹிம் ஆக்சுவலி, ரைட்? அப்போவுமே அவர் ஹேட் காமிக்கிறாங்க சில பேர், அதுதான் சொல்கிறேன். டோன்ட் மாக் தி சிஎஸ்கே, அவ்வளோதான். அவங்களுக்குமே சரி அடி சரக்கும். பட் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் பேச மாட்டேன். அவங்க நினச்சா வரலாம். 103 ஸ்கோர் அடித்து அவங்க நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. திருப்பியுமே அதை கொடுக்க மாட்டாங்கன்றதை நான் நம்புகிறேன். அடுத்த மேட்ச்சில் காலத்தில் சந்திப்போம் எல்லாரையும். இதை நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நிறைய பேர் தலை தோனியை வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறீங்க. அது சத்தியமாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் ஒரு காலத்தில் நம்ம ஜெயிக்கும் போது அவரை கொண்டாடிட்டு அவர் தோற்றுட்டு வரும்போது அவரை நம்ம இறக்குறோன்னா ரொம்ப தப்பு ப்ரோ. அது நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு நம்ம சந்தோஷமாக அவன் பணக்காரன் ஆகிட்ட பிறகு அவன் கூட சுற்றுறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் கூட நிற்கிறோம்ல, அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி தான் இந்த நம்ம தோனியும் பார்க்கணும். அவர் வெற்றியை மட்டும் கொண்டாடிட்டு அவர் தோல்வி வரும்போது அவரை பற்றி ஒரு மாதிரி அவரை ரிட்டையர் ஆகிட சொல்லி, அவருக்கு வயசாகிடுச்சு. அவர் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ரிட்டையர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. வேர்ல்டு கப்பு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம இந்தியா ஜெயிக்கும் போது ஷேவாக்கெல்லாம் அவர் வந்துட்டு எல்லாருமே அன்ஃபிட்னு ரிஜெக்ட் பண்ணார். அது காரணம்னா அது இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு, அது வேர்ல்டு கப் லெவலில் போகிறதுனால அது அவர் பண்ணார். அவர் நியாயமாக அந்த விஷயத்தை பண்ணார்ல. அவர் என்ன பண்ணார், ரிட்டையர் ஆகிட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஐபிஎல் தானே விளையாடுறாரு, ஸ்டேட் லெவலில் தானே விளையாடுறாரு. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரிட்டையர் ஆகிடுன்றீங்க. அந்த லியோவை பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒருத்தன் வந்துட்டு தோனி கேப்டன் ஆன உடனே என்ன பண்ணீங்க, கேப்டன் ஆகிட்டார், மேட்ச் ஜெயிச்சிடணும்னு ஓடினீங்கல்ல, அந்த நம்பிக்கையை விதைச்சது யார்? அவர் முன்னாடி கொடுத்த வெற்றி தானே. அந்த வெற்றினால தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஸோ இன்னும் எத்தனை மேட்ச் தோற்றாலும் நாங்கள் ஹோப்ஃபுல்லாக தான் இருப்போம். தோனி மேலே நான் வச்ச நம்பிக்கை எடுக்க மாட்டோம். அவர் கண்டிப்பாக சென்னைக்காக ஒரு பெருசாக செஞ்சுட்டு தான் போவார்.
இந்த டோர்னமெண்ட்லாம் அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த வருஷம் அவர் விளையாடுவார், அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் தயவுசெய்து பண்ணாதீங்க. என்றைக்குமே வயசாகி செத்தாலும் சிங்கம் செத்து தான் சொல்லுவாங்க, பண்ணி செத்துச்சின்னு சொல்ல மாட்டாங்க. சிங்கம் தான், தோனி தான், ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் அவர் மட்டும்தான். ஸோ அவரை வந்து குறை சொல்லாதீங்க. இந்த வயசுலேயும் அவர் லெவலில் கீப்பிங் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எவனால் முடியுதா? எவனாலையும் முடியல, பேசவே கூடாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், 18 வருஷமாக தோற்ற ஆர்சிபியாக அவ்வளோ விசுவாசமாக இருக்கும்போது நம்ம இத்தனை வருஷமாக 5 கோப்பை அடிச்சியுமே திடீர்னு வந்து ஒரு 5 மேட்ச் விளையாடலன்றதுனால இவ்வளோ கேவலமாக பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். தோனி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் பெரிய லெஜெண்ட்டு. அவர் வந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவர் வந்துட்டு நாட் ஓன்லி கிரிக்கெட்டர், இஸ் அ லெஜெண்ட்ரி. நம்ம லைஃபுக்கே ஒரு பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்படி நம்பிக்கையாக இருக்கணும், எப்படி விசுவாசமாக இருக்கணும், எப்படி யோசிக்கணும், எப்படி ஒரு தலைவனாக நடந்துக்கணுன்றதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவர் வந்து நம்ம லைஃப் லெசனாக பாருங்கள், ஒரு கிரிக்கெட்டராக மட்டும் பார்க்காதீங்க. அவரை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறன்ற பேரில் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் டிப்ரெஷன் ஆக்கிட்டீங்கன்னா அவர் போயிட்டாருன்னா சென்னை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சீரியஸாக சென்னையாக இருக்காது. நம்ம சென்னை ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்க மாட்டோம். நமக்கு அதர் ஸ்டேட்ஸ்லேயும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற காரணம் யார்? அதில் தோனி தான். அந்த தோனி நம்பர் 7க்குன்ற மரியாதை மட்டும்தான். அதனால் அவர் ரிட்டையர் ஆகிடுன்னு சொல்லாதீங்க. உங்கள் பசங்க நீங்கள் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு போடும்போதே உனக்கு என்ன தெரியும், உட்காரு சாப்பிட்டு ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது அவருக்கு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பண்ணாதீங்க. ஒன்ஸ் அ லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட், ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் லயன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தோனி தான். ஸோ இன்னுமே அவரோட உழைப்பை கொடுத்து பெருமா அவர் ஜெயிப்பார். அப்போ ஜெயித்த உடனே சென்னை கம்பேக்னு ஸ்டோரி மட்டும் போடாதீங்க தயவுசெய்து. இனி யார் தோல்வியில் கூட இருக்கானோ அவன் தான் உண்மையான சிஎஸ்கே ஃபேனு. நான் உண்மையான சிஎஸ்கே ஃபேன், என்றைக்குமே சிஎஸ்கே ஃபேன் தான். அது நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், சென்னை vs லக்னோ. அதுதான் நாளைக்குமே சென்னை ஜெயிக்குதோ தோக்குதோ ப்ரோ, ஜெயிச்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், தோத்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு சிஎஸ்கே ஃபேனை நம்ம பண்ணணும். ஏன்னா விளையாடுறது அங்கே இருக்க பிளேயரு என்ன ப்ராப்ளம்ங்கிறது அவ்வளோ தெரியும். உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துனே என்ன இப்படி பண்ணிட்டானுங்க எல்லாருக்குமே. யானைக்கும் அடி சறுக்கும் ப்ரோ, புரியுதுங்களா? யானையாக இருந்தாலுமே ஒரு நாள் கீழே விழுந்துச்சுன்னா அதை எழுப்பி ஒரு 4 பேர் வரதான் செய்வாங்க. அதை பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். அதனால் நாளைக்கு அவங்க கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க தான் நம்புகிறேன். அப்படி விளையாடலைன்னா விடுங்க, அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே கேவலமாக பேசாதீங்க. நன்றி. நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தேன், ரொம்ப திட்டுறாங்க. அது ஒரு தோனி ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னதான் இருந்தாலும் ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே அது ராஜா தான். அது வந்து ஒரு சில நாள் அதோட இது குறையும், ஆனால் திரும்ப கம்பேக் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவனுமே பேச முடியாத அளவுக்கு தான் கம்பேக் இருக்கும். அந்த அளவுக்கு கம்பேக் இருக்கும். வேணா பாருங்கள், ஏதோ ஒரு ஹோப் தான் எப்பயுமே ப்ரோ. இதுக்கப்புறம் தோத்தாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. 5 கப்பு வச்சுருக்கோம் ப்ரோ. தோனி எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரோ. சீரியஸாக அவ்வளோ பண்ணியிருக்காரு. எவ்வளோ ப்ரோ இந்தியாவில் எப்படி சொல்கிறது, ஒரு கப்பு எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. பவுலிங்லேருந்து எல்லாத்துலேயுமே பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த டைமில் நம்மளால் கப் அடிக்க முடியல. பெரிய ஆளுங்களே என்னால் கேப்டன்ஸை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிட்டாங்க. அப்போது இவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷரை இவர் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இவர் மேலே எவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தது. இவர் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. அப்போ இந்த மனுஷன் வந்து தளராமல் கேப்டன்சி எடுத்து அடுத்த வருஷமே நமக்கு கப் அடித்து கொடுத்தாரு. நிறையா பேர் கிரிக்கெட் பார்க்குறதுக்கான காரணமே அவர் தான், ஓகேவா? அப்போது வந்து எல்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு, சிஎஸ்கே 5 கப் அடிக்கப்போ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு, இப்போ வந்து தோனி வந்து அது இது சீரியஸாக ரொம்ப ஃபஸ்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். அதுக்குன்னு வந்து தோனியை வந்து இப்படி திட்டுற அளவுக்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. அவர் எத்தனை மேட்ச்சு 2 வருஷம் எங்கே போனீங்க ப்ரோ? டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் சூதாடி வந்து வெளியே டீம் வந்து பேன் ஆனதுக்கு வந்து 2 வருஷம் எங்கே போனீங்கன்னா, தோனியா வந்து போயிட்டு இது பண்ணிவிட்டு சூதாடி விளையாண்டுட்டு இருந்தார். சொல்லுங்கள், அவர் அந்த மனுஷன் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார் 2 வருஷம். ஆர்சிபியை வச்சு அடி போட்டு துவம்சம் பண்ணோம் அந்த 2 வருஷம், ஓகேவா? 2 வருஷம் எங்கே போனீங்கன்னு அந்த கேள்வியை கொண்டாந்துருவானுங்க. இப்படிதான் ரொம்ப அன்எஜுகேட்டட் ஃபெல்லோஸ் சீரியஸாக அவனுங்களாம். ஏன் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்கலாம்ல 2 வருஷம் அப்படின்னு கேட்டால், ப்ரோ நான் ஒரு தோனி ஃபேனாக ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு நினைப்பேனா, விளையாடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவர் கிரிக்கெட் விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கும் அதுதான் கரெக்டு. இந்தியா டீம்லேருந்து கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனாரா இல்லையா? இல்லை யங்ஸ்டருக்கு வழி விடாமல் இருந்தாரா? சொல்லுங்கள். இப்போ எத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னமும் ரோஹித் சர்மா விளையாண்டுட்டு இருக்கிறான். ரோஹித் சர்மா நான் போவானான்னு சொல்ல மாட்டேன்.
ஏன்னா நல்ல கேப்டன் அவன் 2 கப் அடித்து கொடுத்துருக்கான், நல்ல கேப்டன். அவனுக்கு வயசானாலும் இருக்கட்டும், கேப்டன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவனுக்கு, அவனை விலகுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் நல்ல கேப்டன், நம்ம இந்தியா டீமுக்கு நல்லா ஆடி கொடுத்துட்டுருக்குறான். 2027 விளையாடுவோங்கிறான். அது வரைக்கும் அவனால் முடியுமான்னு தெரில, விளையாடட்டும், வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி 2019 ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார் ப்ரோ. இந்தியா டீமில் வந்து பெஞ்சு தேக்க கிடையாது அவர். இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் வந்து அவரை வந்து விலகுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கும் உரிமை கிடையாது. இவனுங்க யார் சொல்கிறதுக்கு ஃப்ரான்ச்சைஸியில் வந்து விளையாட வேணாம் விளையாடணும்னு சொல்கிறதுக்கு இவனுங்க யார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். டீம் மேனேஜ்மெண்ட் அவங்கள பேக் பண்ணுறாங்க, கொஞ்சம் நெஞ்ச ஃபேன்ஸ் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சும்மா இவங்க பாட்டுக்கு இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். 2019 கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனாரா இந்தியா டீம்லேருந்து, அவ்வளோதான் பேச்சு. ஒரு தோனி ஃபேனா இவ்வளோதான் ப்ரோ. சீரியஸாக நாளைக்கு கன்ஃபார்ம் ஜெயிப்போமோ தோப்போமோ, ஆனால் நான் எப்பயுமே தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சென்னை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையே வந்துட்டு சில பேர் வந்துட்டு தோனியால் தான் சென்னை தோத்துட்டு இருக்குது, அவர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது? நாளைக்கு மேட்ச் எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சென்னை ஃபேன்ஸ்? அது சென்னை ஃபேன்ஸ் பார்த்தா அது எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்கன்றது தான் என்னோட தாட்டு. ஏன்னா அவங்கள கலாய்க்கிறது யாருமே மற்ற டீம் வந்து கலாய்க்கிறது இல்லை, அவங்க ஃபேன்ஸே தான் வந்து எங்களுக்கு தோனி பிடிக்கும், இப்போ வந்து அவங்களுக்கு தோனி பிடிக்காதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ முன்னாடி கப்பு இப்போ வந்து நீங்கள் அவங்க மற்ற டீமை கலாய்க்கிறது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 கப்பு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் அவங்ககிட்ட வருது. அப்போ அந்த 5 கப்பு அடிச்சு கொடுத்ததே உங்களுக்கு அந்த தோனி ஒருத்தர், அவர் கூட இருக்க அந்த 11 பேர் அந்த டீமில் ஆடினவங்க. இப்போ நீங்கள் அந்த டீமே போட்டு கலாய்க்கிறீங்கன்னா அப்போ யாரா நீங்கள் புரியல. 5 மேட்ச் தோற்றதுக்கு இப்படி போய் செய்கிறீங்களே. இந்த சீசன்லாம் அந்த சீசன் வந்து ஆடுங்க, முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க, 2 வருஷம் நாங்கள் ஆடலை, அடுத்த சீசன் வந்து கம்பா கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ 2 சீசனே உங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ ஒரு 5 மேட்ச் ஆடினதுக்கு நீங்கள் இவ்வளோ இமேஜாக பண்ணுறது வந்து அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ வேணால் மற்ற ஃபேன்ஸ் யாரும் வந்து அவங்களை போட்டாக்கல. இப்போ ஆர்சிபி அவங்களை கலாய்க்கிறதுக்கான அவங்களே தான் வாய் விட்ருப்பாங்க, நாங்கள் உங்களை இங்கே புதைக்கிறோம் அங்கே புதைக்கிறோன்னு. அது ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டுக்கு அவங்க கொடுத்த பதிலடி தான் அது. ஸோ அது ரொம்ப அன்மெச்சூர்டாக இருக்குது அவங்க பண்ணுறது, அவ்வளோதான். நாளைக்கு மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து 5 மேட்ச் தோற்றுனாங்க, அது சேப்பாக்கில் 3 மேட்ச் தோற்றுட்டாங்க. அது வந்து அந்த டைமில் இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து தானே ப்ரோ. எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோ அவங்க டீம் ஜெயிக் பண்ண. எனக்கு வந்து பர்சனலாக ஆர்சிபி தான் பிடிக்கும். அதனால் மற்ற டீமு தோக்கணுன்றது நம்ம நோக்கலாம் இல்லை, எந்த டீம் நல்லா இருந்தால் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க தோற்ற நம்ம 1 மந்த் கேட்குறது அந்த இதெல்லாம் இல்லை, ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அவங்க ஃபேன்ஸை இப்போ இந்த ஜடேஜா விக்கெட் போனப்போலாம் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க பயங்கரமாக. அதெல்லாம் வந்து தோனி உள்ள வரதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அது ரொம்ப அன்மெச்சூர்டாக இருக்குது. டீம்னா நீங்கள் எல்லாருக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும். தோனி இப்போ தோனி இன்னும் 2 வருஷம் ஆடுவார், அவர் போயிட்ட அப்புறம் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸி அந்த சிஎஸ்கேல யார் ப்ரோ, எல்லாம் சும்மா எல்லாமே லெஜெண்ட் பிளேயர்ஸ்லாம் ஆட்டு போயிருக்காங்க ப்ரோ. பாருங்க இப்போ ரீசெண்டாக சொன்ன பழைய பேர் கூட இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சொன்ன இப்போ சுரேஷ் நாளெல்லாம் இப்போ தான் போயிருக்காரு, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும் போய். ஸோ அப்படி ஒரு பிளேயர் இருக்க இது ஃப்ரான்ச்சைஸி அந்தமாதிரி நிறைய பேர் ஆடி இருக்காங்க. இப்போ அடுத்து தோனி போயிட்ட அப்புறம் அவரோட லெகசி ஒன்று போகும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ இவ்வளோ நேரம் தோனியை போட்டு செய்கிறீங்க, அப்போ தோனி போயிட்ட அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். ஒரு தோனி ஒரு பர்டிகுலர் பேரை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு டீமாக பார்த்து அப்படி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஐபிஎல் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. டோட்டலாக என்னென்னு தெரில ப்ரோ. இந்த சீசன் வந்து ரொம்ப வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. மேபி இந்த ஆர்சிபி போட்டு அவங்க ஆர்சிபி போன வருஷமே அந்த ஆர்சிபி கூட ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாக்கிட்டாங்க பிளே ஆஃபில். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறது இப்போ அவங்களே தான் அந்த வன்மத்தை ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. இந்த வாட்டியும் அடி வாங்கிட்டோடனே அதை ஏற்றுக்க முடியல. கடைசியில் ஆர்சிபி கலாச்சாரங்க திருப்பி கலாச்சாரம். இப்போ கடைசியில் இப்போ உள்ளுக்குள்ள டீமே போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்கள தான் சொல்லணும், அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா போதும். எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சில தற்கொலைங்க பேசுகிறனால அது எல்லாருக்குமே பாதிக்குது, அவ்வளோதான்.